அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் தாவைக்கா தற்கொலை அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் என்னென்ன அலப்பறைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தஞ்சையில் தாவைக்கா எனும் நெஞ்சு பார்ட் 2 காணொலி தான் இது. முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தோம். விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நீல் டவுன் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி நிறைய பேர் இதை பற்றி பேசணும். விமர்சனங்கள் கடுமையாக எழுந்த நிலையில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தஞ்சாவூருக்கு போயிட்டு அந்த பாடி கார்ட்ஸுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சொல்லி தான் செய்கிறாங்க இவங்க. இவர் சிஎம் ஆகணுமா? சிஎம் ஆகி என்னத்தை கிழிக்க போகிற நீ? சோறு தண்ணி கொடுக்காம கரூரில் அத்தனை பேரை கொன்னீங்களேன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அடுத்த கூட்டத்தில் தண்ணியெல்லாம் கொடுத்தானுங்க. ஏன்னா பந்தல் கூட போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேலம் கூட்டத்தில் வந்து நம்ம அவ்வளோ தடவை கேட்டதுக்கு பிறகு தான் வேலூரில் வந்து பந்தலை போட்டாங்க. வேலூர்லேயே இப்படி வந்து நீல் டவுன் பண்ணி நிற்க விட்டுருக்கீங்களேன்னு கேட்டதுக்கப்புறம் இப்போ சேர் போட்டிருக்காங்க. இப்படி இவங்களுடைய உரிமைகளையே நம்ம தான் மீட்டெடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளை நான் வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டு உரிமைகளை அடக வைக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்பேன், எல்லாரையும் வந்து நான் எதிர்த்து நிற்பேன், பாஜகவாக இருந்தால் என்ன ஒன்றிய அரசு யாராக இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் இப்படின்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. திமுக காரங்க தான் இவனுங்களுடைய உரிமையை பாதுகாத்து இவனுங்க உரிமையை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் அடி வாங்கியிருக்கானுங்க ரோட்டில் விஜய்க்கு பின்னாடியே போய். சரியான ஒரு ஆக்சிடென்ட்டுக்கானா, நம்ம இது வரைக்கும் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ மோசமான ஒரு ஆக்சிடெண்ட். அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற பகுதியில் பாருங்கள், அந்த ரெட் கலர் ஆக்டிவா சம்திங் எப்படி இடிச்சு விழுறான் பார்த்தீங்களா? சரியான அடிங்க, மோசமான அடி. அந்த அடிப்பட்ட இளைஞருடைய பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். வயசு 19 தான் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசாட்சியோடையும் பேசணும்னு தோணுது. அட் த சேம் டைம் சாவட்டு அவனுங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம், நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருப்போம், இதுக்கு மேலே தாவேக்கால இருந்து எவனா இந்த மாதிரி ரசிக வெறியில் போய் செத்தான்னு சொன்னால் இவனுங்க கூட்டிகிட்டு வரக்கூடிய குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க ஏதாவது ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களை தவிர்த்து இந்த ரசிக குஞ்சுகள் செத்தானுங்கன்னா நம்ம வந்து கொண்டாடணும். உலகத்திற்கு பாரம் குறைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து திருப்தியாக நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே நம்மளால் அந்த ஆக்சுவலாக அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப நம்மளால் அதை செய்ய முடியல. ஏன்னா நமக்கு வருத்தம் அளிக்குதுங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க? இப்படி ரசிக வெறியில் வண்டி ஓட்டிட்டு போகிறான் பாருங்க. முன்னாடி ஒரு கார் நிற்கிது, ஒரு போலீஸ் ஜீப், அது நிற்கிதுன்னு கூட பார்க்காம அப்படியே போய் விட்டு ஏற்றுறான், சாத்துன்னு சாத்துறான். வண்டியில் சாத்திக்கிட்டு அத்தனை பேரோட சேர்ந்து விழுறான். அந்த இடத்துலயே அந்த விக்னேஷ்ன்ற நபருடைய மண்டை உடஞ்சிருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனால் உண்மையாலுமேங்க மனசு வந்து செத்துறட்டும்னு தோணுதுங்க, செத்துறட்டும்னு தோணுது. வார்த்தைகளை நம்ம வந்து அப்படி பேச வேணான்னு தோணுனாலும் உண்மையாலுமே சொல்கிறேன், செத்து தொலையட்டும் அப்படின்னு தான் தோணுது. இவனுங்க வந்து உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? விஜய் 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 வீட்டில் வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கானா. பாருங்களேன், அவங்க தந்தை வந்து பேசக்கூடிய காணொலியை பாருங்களேன். கீழே கல்கந்தர்கோட்டையில் இருக்கான் சார் பையன். பால் கடை வச்சுருக்கேன் நான். பசங்க பால் கடை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு சாதாரண எளிய வீட்டை சேர்ந்த ஒரு பையன். இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றா விஜய் மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களா நம்ம எல்லாருமே? இல்லையா? அப்போ நம்மளுடைய உயிர், நம்ம குடும்பத்துடைய சூழல் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வாழணும். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம நல்லா ஆகணுன்ற எண்ணத்தோடு வாழணுன்ற அடிப்படையான ஒரு எண்ணமே இவனுங்க கிட்ட இல்லை. இவனுங்க இப்படி அறியாமையில் வாழ்கிறானுங்களேன்னு நமக்கு பரிதாபமாக இருந்தாலும், இப்படி ரசிக முகத்தில் இவனுங்க கிட்ட என்ன சொன்னாலும் கதறு அலறு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளே கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டு போனானுங்கன்னா, போய் விழுந்து சாப்பிட்றானுங்கன்னா அப்போ தேவைதான் உனக்கு அப்படின்னு தானே நம்ம இருக்க தோணுது. பசங்க ட்வின்ஸு சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷுக்கு தான் இப்போ அடிபட்டிருக்காது. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். பேட்டரி வண்டி தான் கொடுத்து விட்டேன். பேட்டரி வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30 மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு புறப்பட்டு இங்கே வந்திருக்கேன் சார். ரத்தம் கசிவு இருக்குது, அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும். ஐசியில் இருக்கான், பார்த்துட்டு சொல்கிறான். கால்லையும் எலும்பு அடிபட்டுருக்கு, அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். அது எனக்கு தெரியாது, சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். அது சொல்கிறாரு பிறகு பொய் சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு ஏதோ போயிருக்கான். பொய் மாநாட்டில் இப்படி தான். நான் வந்துட்டு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பொய் சொல்லி வந்து அவனை வந்து இந்த பவுன்சர்ஸ்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் பாருங்க, பொய் சொல்லிட்டு வரானுங்க. வீட்டில் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு வரானுங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிற்கிறது யார்? பெற்றோர் தானே. இப்போ இந்த தஞ்சாவூரில் தானே சொல்லிட்டு போனான், நீங்கள்லாம் என் குடும்பம், எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது எனக்கு உங்கள் கூட,
அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவு, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற உறவு, அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற உறவு. நீங்கள்லாம் என் குடும்பம் ஃபேமிலிஸு அப்படின்னு பேசிட்டு போனா இல்லையா, வந்தானா வந்து நின்னானா, அடிபட்டு இப்போ ஐசியூவில் இருக்கிறாப்புல இந்த விக்னேஷ்ன்ற பையன் வந்து நின்னானா அவன் வந்து நீ சொல்கிற மாதிரி உறவு எங்கே இருக்கான்? இன்னும் எத்தனை பேர் செத்தாதான்டா நீங்களாம் திருந்துவீங்க அணில் குஞ்சுகளா? வாயாலே வடை சுடுவார், நல்லா வாயாலே வடை சுடுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னா எவனும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான். இப்போ கூட இந்த நியூஸ் சேனல்ஸ் மாதிரியே ஃபேக்காக நியூஸ் சேனல்ஸ் ஐடிலாம் கிரியேட் பண்ணி பதிவுகள் போட்டு கேஸ் வாங்கியிருக்கானுங்க. கட்சி சார்ந்து எவனாவது வந்து நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்களான்னு போய் பாருங்கள், எவனுமே வரமாட்டான். அவன் சுயநலத்தை பார்த்துட்டு அவன் ஓடி தான் போவான். நீங்கள் தான் கேஸ் வாங்கிட்டு மாட்டுவீங்க. விஜயை பார்க்க போகிறோன்னு ஆர்வ கோளாறில் போய் இடிச்சுக்கிட்டு விழுந்து சாவுறது நீங்கள் தான். உங்கள் குடும்பம் தான் அவதிப்படும். என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் 1000 தடவை நான் இதை சொல்லியிருக்கேன். குழந்தைங்களை தூக்கிட்டு போகாதீங்க, வண்டி பின்னாடி போகாதீங்க, இப்படி பண்ணாதீங்கடா நான் 1000 தடவை நான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ தடவை சொல்லி ட்ரெயின் ஆனதுக்கு பிறகு தான் செத்து தொலையிட்டு சனியனுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் இவங்களுடைய பெற்றோர் வடிக்கக்கூடிய கண்ணீரையும் பெற்றோர் படுற கஷ்டத்தையும் பார்க்குறப்போ நமக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு இவங்களெல்லாம் பார்க்குறப்போவே. நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்தானே இவங்களும் வந்திருப்பானுங்க. ஏன்னா படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்லா இருங்கடா அப்படின்னு நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்களே. கரூர் சம்பவத்தில் எப்படி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருந்தானுங்களோ இந்த சம்பவத்திலையும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட தொடங்கியிருக்கானுங்க. என்ன தெரியுமா, அந்த ஒரு போலீஸ் ஜீப் வந்து ஒரு ரோட்டு ஓரமாக நின்றுச்சு பாருங்க, அது வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த ஜீப் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால இப்படி ஆச்சான். ஆனால் அந்த காணொலியில் நல்லா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப் ரிவர்ஸ்லாம் எடுக்கலை, அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தில் பிளேடை வச்சு குத்திட்டாங்க, பிளேடை வச்சு கீச்சாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போய் பரப்பின மாதிரி இப்போ மீண்டும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான் இவனுங்க. 25 ரூபாயை கொடுத்தா என்ன வேணா பேசுவானுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும், விஜய்க்கு ஊதி விடணும்னா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்க. இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு அணில் குஞ்சுகள் சாதாரண வீட்டு பசங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஆர்கனைஸ்டாக இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் தான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆர்கனைஸ்டாக உட்காந்துருந்து அவதூறு, பொய், பித்தலாட்டம், பழி சுமத்துறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை வந்து ஷேர் பண்ணி கேஸ் வாங்குறதா இருக்கட்டும், இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி விஜய் பின்னாடி போய் இடித்து விழுந்து சாகக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே சாதாரண வீட்டு பசங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகம் தான் விஜய். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகங்கள் தான் இந்த ரூட் கம்பெனியில் பேரோல் வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய இந்த மிருகங்கள். ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு இவங்க ட்ராப்பில் விழாதீங்க. இவனுங்க இப்படி தான் வந்து வளவிருப்பானுங்க. இவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இவனுங்க சொல்கிற மாதிரி போலீஸ் ஜீப் ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருந்ததுனால தான் இடிச்சிருச்சுன்னு சொல்கிறானுங்க இல்லையா? ஒருவேளை போலீஸ் ஜீப் அங்கேயே நின்றுட்டு இருந்தால் மட்டும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதா? அவனுங்க வாதத்தின்படி நான் வந்து சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக போலீஸ் ஜீப் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கூட அசையலை. அவனுங்க வாதத்தின்படி நான் சொல்கிறேன். ரசிக மோகத்தில் அவன் வந்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வேகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்துச்சு? அதை பார்க்குறப்பவே தெரியலையா அந்த காணொலியை எப்படி வந்து இடிக்கிறான் அப்படின்ட்டு? அப்போ அந்த பையனுடைய அந்த ரசிக மோகம், ரசிக வெறியில் அவன் வந்த ஸ்பீடு, அவன் வந்த இதை தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. எதுக்கு அப்படி வரணும்? சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் ப்ளேம் பண்ணுறீங்களே, உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு அந்த பக்குவமோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ வரமாட்டேங்குது? இந்த கட்சியை விஜய்ன்ற நபர் கலைச்சிக்கிட்டு திருப்பவும் சினிமாவுக்கே போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசிக குஞ்சுகள் புதுசாக முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. எத்தனை பேர் செத்தாலும் திருந்த மாட்டானுங்க, எத்தனை பேர் என்ன அடி வாங்கினாலும் திருந்த மாட்டானுங்க, எத்தனை பேர் கேஸ் வாங்கினாலும் திருந்த மாட்டானுங்க. திரும்ப இதே மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பானுங்க. திரும்ப புதுசாக முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. மனுஷனுடைய உயிருக்கு மதிப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம்? என்ன நட்ட நீ கழட்ட போகிறேன்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கூட வர்ற பவுன்சர்ஸுக்கு உட்கார இடம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்தையும் நம்ம தான் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பையனுக்கு அடிப்பட்டதை பற்றி பார்த்தோமா? இதை பார்க்குறப்ப நமக்கு மனசு கொஞ்சம் வேதனை அளித்த மாதிரி இருக்கும். ஆனால் அணில் குஞ்சுகள்லாம் இனிமேல் பண்ணக்கூடிய அலப்பறைகளை எல்லாம் பார்க்குறப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஏன்டா வருத்தப்பட்டோன்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி நம்ம வந்து இவனுக்கு பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்களேன், ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. குழந்தைய தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு எனக்கு என் பொண்ணை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. இப்படிப்பட்ட நபர்களே நம்ம வந்து என்ன சொல்கிறது? நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா ஐயோ மனசாட்சி இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெத்த குழந்தைய விட விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்து வந்து என்ன நீ இப்படிலாம் பேசியிருக்க, அப்போ நான் முக்கியம் இல்லையா, உனக்கு விஜய் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்ன மூஞ்ச கொண்டு போய் எங்கே வைப்ப? நீ கட்டின புருஷன் கட்டின மனைவியை விட விஜய் தான் முக்கியமா, பெத்த குழந்தைங்கள விட விஜய் தான் முக்கியமா? அப்படி என்ன தாண்டா அவங்ககிட்ட இருக்கு? என்ன இளவு தான் அவங்ககிட்ட இருக்கு? இளவு எடுக்கிறது தாண்டி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அத்தனை பேரை கொல்றது தாண்டி அவங்ககிட்ட என்ன இருக்கு? இங்கே பாருங்க, குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மணி ஓடுது. எதுக்கு குழந்தையெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க? விட்டுருங்க, நம்ம திரும்ப இதை பேச வேண்டாம். இங்கே பாருங்க, ஒரு தற்கொலை விஜயோடைய வண்டியிலே ஏறி வண்டி கூடவே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற மூவிங் வண்டியிலே செல்ஃபி எடுத்துக்கிட்டே போகிறான் விஜய் கூட. அப்படியே
கீழே விழுந்து செத்தான்னா திமுக தான் காரணம்னு அழுவானுங்க. ஏதோ விஜயை பார்த்து பொதுமக்கள்லாம் செருப்பு தூக்கி எறிஞ்சு செருப்படி வாங்கின மாதிரி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக செருப்பாக கிடக்குதுங்க வழக்கம் போல். ஒரு காரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்க. காருக்கு மேலே ஏறி உட்காந்துருந்து அவ்வளோ விதிமீறல். பைக்கில் ட்ரிப்பிள்ஸ் போகிறானுங்க. ஒருத்தன் தலையிலையும் ஹெல்மெட் கிடையாது. பைக்குக்கு மேலே ஏறி நின்று பயணம் பண்ணுறானுங்க. என்னென்னலாம் பண்ணுறானுங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு பெண்ணை வந்து கீழே தள்ளி விட்டுக்கிட்டு அத்தனை பேரும் முண்டி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. மைண்டு மாறுதா இவனுங்களெல்லாம் பார்த்தாவே இவனுங்க எப்படி இருக்கானுங்கன்றதை பார்க்குறப்ப நமக்கு மனசாட்சி வந்து அப்படியே கல்லாகுதா, டென்ஷன் ஆகுதா, சாவட்ரா இவனுங்க அப்படின்னு தோணுதா? அதுதான். அடுத்து பாருங்க, ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க விஜயை பார்க்கணும்னு சொல்லி வந்து அந்த கீழே தள்ளி விட்டானுங்க. கீழே விழுந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கும். அடுத்தது இங்கே பாருங்க, காவல்துறையினரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்களே. காவல்துறையினர் எவ்வளோ தடுத்தும் கூட அவனுங்க நிற்காம எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு ஓடுறானுங்க பாருங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அனுமதி, அந்த QR கோடு இருக்கிற நபர்களுக்கு தான் அனுமதின்னு சொல்லியும் கூட அதெல்லாம் கண்டுக்காம எல்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க பாருங்க. இங்கே பாருங்க, அங்கே நிற்கக்கூடிய ஒரு காவலரை ஒரு தற்குறி எப்படி தள்ளி விட்டுக்கிட்டு ஓடுறான்றதை பாருங்க. தள்ளி விடுறான் பாருங்க, தள்ளி விட்டுக்கிட்டு போறான் பாருங்க. இவனுங்க எப்படியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வர்றப்போ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தலைமை பேசுறான், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும் அப்படி. அதை பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு? அடிச்சு நொறுக்கு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வா. காவலர்கள் நின்னா என்ன, யார் நின்னா என்ன, அடிச்சு நொறுக்கிட்டு போவோம் அப்படின்னு தானே அவனுக்கு வெறி பிடிச்ச சுவாமி கூட்டத்துக்கு மத்தியில் இப்படிலாம் ஒரு தலைவன் பேசிக்கிட்டு இருந்தா அவனுங்களுக்கு வெறி பிடிச்சி தானே வருவானுங்க. எப்படி வரானுங்க பாருங்க, துபுதுபுன்னு வரானுங்க அப்படியே. இங்க பாருங்க, இந்த பெண்மணி ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ண போறேன், என்னைய உள்ள விடுங்க, என் குழந்தையோட வந்தா மட்டும் என்ன எதுக்கு உள்ள விட மாட்டேங்கிறீங்க, குழந்தையோட வந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்ன மாதிரியான ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். இவனுங்க இப்படிலாம் ஓடுறத பார்த்தாவே பயமா இருக்குங்க. அங்கே நின்று செய்தி சேகரிக்கக்கூடியவங்கள்லாம் எப்படி தான் பயம் இல்லாமல் நிற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், பார்க்கவே பயமாக இருக்குங்க. ஓடி வரானுங்க, நம்மளை இடித்து நம்மளை தள்ளி விட்டு நம்மளை ஏறி மிதித்து நம்மளை கொண்டுருவானுங்களோன்னு பயமாக இருக்குங்க. அப்படி ஓடுறானுங்க, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச சுவாம்பிகளாட்டும். எப்படி இருக்கானுங்க பாருங்களேன். எங்கேருந்துடா வரீங்க நீங்கள் எல்லாம்? எதுக்கடா வரீங்க இவ்வளோ? இதுக்கடா என்ன புரிய மாட்டேங்குதுங்க. எதுக்கடா வரீங்க? இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்க, அடிச்சு பிடிச்சிட்டு உடைக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, என்ன பண்ணுற? இதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வார்த்தைகளே வரல. அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ ஆதங்கத்தோடையும் அவ்வளோ டென்ஷன்லையும் அவ்வளோ வேதனையும் அவ்வளோ கோபமும் அவ்வளோ வருத்தமாக அப்படி வந்து நமக்கு மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குங்க. கை குழந்தைங்க, சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, பிறந்து ஒரு 6 மாதம் கூட ஆயிருக்குமான்னு எனக்கு தெரில. அவ்வளோ சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து நின்று கொடி ஆட்டிக்கிட்டு இருக்கான். பிஞ்சு குழந்தைங்களை ஏன்டா கொண்டு வந்து சாவடிக்கிறீங்க? ஏன்டா மூதேவிகளா? டேய், என்னடா உங்களுக்குலாம் பிரச்சனை? குழந்தைய சாவடிச்சு இதுக்குன்னா குழந்தைய பெற்றீங்களாடா? இதுக்குன்னே குழந்தைய பெற்று அதை சாவடிச்சா 20 லட்ச ரூபா உங்கள் அண்ணன் தருவான்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு வளர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்காங்க. கொண்டு போய் தயவு செஞ்சு குழந்தைங்களை விட்டு சேஃபாவது அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு போகண்டா. ஏன்டா இப்படி வெயிலுக்குள்ளையும் இதுக்குள்ளையும் கொண்டு அந்த குழந்தைங்களை சாவடிக்கிறீங்கடா? நாய்களா? டே, மனசாட்சி கெட்டதுங்களா? செத்துருங்கடா நீங்கள்லாம், தயவு செஞ்சு உயிரோடவே இருக்காதீங்கடா. நீங்களும் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு இன்னொரு உயிரையும் கொண்டு வந்தால் அந்த உயிரையும் சாவடிச்சு எதுக்குடா நீங்கள் எல்லாம் வந்து இப்படி இருக்கீங்க? மிருகங்களா? பாருங்க, மிருதன் படம் சீனை பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்படியே நான் மனிதன் அல்ல கொல்லும் மிருகம் அப்படி பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே அவங்க அண்ணனை மாதிரியே செல்ஃபி எடுக்கிறார், அப்படியே மேலே நின்றுக்கிட்டு. இந்த பஸ்ஸுக்கு மேலே நின்றுட்டு எடுப்பாப்புல இல்லையா, அதுமாரி மிருதன் படத்தை பார்த்த மாதிரி இருக்குடா. பெண்கள் பாதுகாப்புன்னு மூச்சுக்கு 300 தடவை பேசக்கூடிய தாவேகாவினர் பெண்களை என்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அந்த பெண்ணை வந்து கீழே தள்ளி விட்டு நல்லா வந்து உருட்டிருக்கானுங்க மண்ணிலே போட்டு. இதுதான் தாவேகாவினர் பெண்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பான சூழல். வாவ். குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அரசியல் அறிவில்லாத தற்குறிகள். குப்பை பொறுக்கிறவன், கூட்டுறவன், 4 பொண்டாட்டி வச்சுருக்கா, 3 பொண்டாட்டி, இது என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன லாங்குவேஜ், என்ன டேர்ம்ஸ், இதெல்லாம் என்ன பேசுகிறீங்க? எவ்வளோ அருவருப்பான வார்த்தைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. எங்கள் அண்ணன்கிட்ட காசு இருக்குது, எங்கள் அண்ணன் எத்தனை பொண்டாட்டி வேணால் வச்சுப்பாருன்றாங்க. அடாடாடா, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வந்து தங்கச்சிகள், நாங்கள் ஏன் பொண்டாட்டிகளாக கூட இருந்துட்டு போகிறோமேன்னு சொல்கிறவங்க என்னமா பேசுகிறாங்க பாருங்களேன். அறிவே இல்லாத நபர்களை பார்க்கணுன்னா தாவேகாரங்களை நம்ம வந்து கை காட்டிடலாம். அவ்வளோ மட்டமான அறிவில்லாத தற்குறிகளாக இருக்காங்க. அடடா, என்ன பேச்சு பேசுகிறாங்க இவர். நமக்கு இவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறதுனே தெரிலங்க. அவ்வளோ கோபம் வருது இதுங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்க. குப்பை பொறுக்கிறவன், கூட்டுறவன், அது என்ன வேர்ட்ஸ் இது?
எவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க பாருங்களேன். அப்படியே இழிவுபடுத்துகிறோன்றது கூட தெரியாமல் அவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்துகிறாங்க. இவங்க தான் விஜய் சொல்லக்கூடிய அந்த விஜி. ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காங்க, விஜி இருக்காங்க. விஜி, தட் ஒன் ஆஃப் தி விஜி. எங்கள் அண்ணன்கிட்ட காசு இருக்குது, எத்தனை பேர் வேணா வச்சுருப்பாரு. புரட்சிகரமாக முழங்குறாங்க. முழங்கு அண்ணா முழங்குடாட்டு. வேலுநாச்சியாரே வேந்துருவாங்க. வேலுநாச்சியாரே வாயை குழந்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தற்குறிகள். இன்னும் முடியலை, இன்னும் நிறைய அணில் குஞ்சுகளை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. தெளிய வச்சு அடிப்போம், ஊரை ஓட்ட அடிப்போம். சரியா மக்களே? அணில் குஞ்சு வறுவல் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.